உலகத்திலேயே நீங்க பெரிய விஞ்ஞானின்னு நிரூபிச்சிட்டீங்க. இப்ப நான் உங்களை உலகத்திலேயே பெரிய பணக்காரேன்னு நிரூபிக்க போறேன். 10 கோடி தர்றேன். உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு. இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். ஆ, ஆ, ஆ. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. ஆ, ஆ. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல். அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வணக்கம். தென் சென்னை வடக்கு மாவட்ட செய்திகள். கழக நிறுவனர் பொன்மனச்செம்மல், பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் தென் சென்னை தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் அறிமுக கூட்டம். இளைஞர்களின் எழுச்சி நாயகன், மக்கள் சேவகர், தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி நகர் பி சத்யா பிகாம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பாக கண்காணிப்பாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட, பகுதி, வட்ட, பிற அணி நிர்வாகிகள், செயல்வீரர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்சார்ஜ் கண்காணிப்பாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி 232 கண்காணிப்பாளர், 230 பாகத்துக்கு 232 கண்காணிப்பாளர் நிர்வாகத்தை கொடுத்து அவர்கள் அந்த பாகத்தை ஒவ்வொரு கண்காணிப்பாளர் இன்சார்ஜ் ஒவ்வொரு பாகத்திலும் உங்கள்
டாக்டர் ஜெயவர்தன் வெற்றியை 100 மாற்றுக் கட்சியை விட அவர்கள் அலாவுதீன் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக நான் ஒரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில 100% ஒரு தொகுதி வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய மகளிர் அணி சகோதரிகள் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மகளிர் அணி சகோதரிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2014 நான் நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் அவர்கள்